ஒரு பக்தியுடன் கூடிய புராணக் கதை. உலகத்தில் சக்தியாக விளங்குபவரான மகாதேவி பார்வதி ஒரு நாள் குளிப்பதற்காக கையில் சந்தனத்தை கொண்டு சென்றார். அவர் தனித்து குளிக்கிற நேரத்துல யாரும் வந்து அவரை குறுக்கிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தனக்கு பாதுகாப்பா ஒருத்தர் வேண்டும் அப்படின்னு நினைச்சார். உடனே தன் கையில் இருந்த சந்தனத்தை கொண்டு அழகான சிறுவனை வடிவமைத்து அந்த வடிவத்துக்கு உயிரை கொடுத்தார். அப்படி உயிர் கொடுக்கப்பட்ட அந்த சிறுவனின் பெயராக கணேசன் என்று அழைத்தார். பார்வதி கணேசனை அழைத்து, கணேசா, நான் குளிக்கப் போறேன், உள்ளே யாரும் வராமல் நீதான்பா பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு குளிக்க சென்றார். கணேசனும் தன்னுடைய அம்மா இட்ட கட்டளைய முழுமையாக ஏற்றுக்கொள்ள காவலுக்கு நின்றிருந்தான். சில நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு பரமசிவன் தன் சகாக்களுடன் வந்தார். தன் மனைவி பார்வதியை பார்க்கிறதுக்காக வேண்டி அங்க வந்துட்டாரு. அப்படி வந்தவரு கதவுக்கு வெளியே ஒரு சின்ன பையன் நிற்கிறத பார்த்த உடனே மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. யார் இந்த பையன்? நமக்கு தெரியாம இங்க ஒரு பையன் இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தில் அந்த பையன்கிட்ட போயிட்டு, சிறுவனே கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் என் மனைவியை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட சொல்றாரு. ஆனா கணேசன் அம்மாவிடம் கட்டளைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சற்றும் பயப்படாம, இல்ல யாரும் உள்ள எல்லாம் போகக்கூடாது, அம்மா உள்ள இருக்காங்க, அவங்க அனுமதி கொடுத்தாதான் எல்லாம் உள்ள போகணும், கடவுளே ஆனாலும் வெளியேதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிறான். ஆனால் சிவனுக்கோ அந்த பையன் தன்னுடைய மகன்னு தெரியல. உடனே அவர் கோபம் ஆயிடுறாரு. கோவத்துல, உலகத்துக்கே அதிபதியான என்னையே நீ தடுக்கிறியாப்பா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்கிறார். ஆனால் கணேசன் எதுக்குமே அசராம அப்படியே கதவுக்கு முன்னால் நின்னு இருக்காரு. இதை பார்த்த சிவனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. கூட வந்த நந்தி மற்ற தேவர்களாம் கணேசனை பார்த்து, கணேசா கொஞ்சம் தள்ளிக்கோங்க, சிவன் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருடைய பேச்சும் கணேசன் கேட்கல. அதிகமா கோபம் அடைந்த சிவனோ தன்னுடைய திரிசூலத்தை எடுத்து கணேசனை பார்த்து வீசுறார். திரிசூலம் கணேசன் தலையை தனியா துண்டாகிறது. கணேசனும் தல ஒரு பக்கமாகவும் முண்டம் ஒரு பக்கமாகவும் கீழே விழுந்துட்டான். வெளியில ஏதோ சத்தம் கேட்கிறதை பார்த்து பார்வதி வெளியில வராங்க. வெளியில் வந்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. கணேசனின் உயிரற்ற உடல பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவரது வேதனை அண்ட கோடி தேவகணங்களுக்கும் பரவிச்சி. கோவத்துல பார்வதி உலகத்தையே அழிக்கத்தக்க சக்தியை வெளிப்படுத்திட்டார். இப்பதான் சிவபெருமா தன்னுடைய தப்ப உணர்ந்தார். பார்வதியின் துயரத்தை எப்படின்னா சமாளித்து ஆகணும் அப்படின்றதுனால விஷ்ணு கிட்டையும் பிரம்மா கிட்டையும் ஆலோசனை பண்றாரு. அப்போ விஷ்ணு, சிவனே, ஒரு தீர்வு இருக்குது, கிட்ட இருக்கும் எந்த ஒரு உயிரினத்தின் தலையை எடுத்து கணேசனுக்கு வச்சு உயிரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றார். அதற்கு சிவபெருமா உடனே நந்திய கூப்பிட்டு, நந்தியாரே முதலில் கிடைக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கட்டளையிடுகிறார். உடனே நந்தியாரும் காட்டுக்குள்ள சென்று பார்க்கிறபோது அவருக்கு ஒரு குட்டி யானை மட்டும்தான் கண்ணுக்கு தென்பட்டது. அதனுடைய தலையை எடுத்து வந்து கணேசனுக்கு வைத்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கணேசனா உயிர் ஆக்கிட்டாங்க. உயிர் பெற்ற கணேசன் கண்ணை திறந்து பார்க்கிறான். இதைக் கண்ட தாயார் பார்வதி அம்மாள் ரொம்ப மகிழ்ச்சியுடன் அழ, அவர் தனது மகன் கணேசனை இறுக அணைத்துக் கொண்டார். பார்வதி மகிழ்ச்சி அடைந்ததைக் கண்ட சிவன் கணேசனை பார்த்து, கணேசா, நீ அனைத்து கடவுளுக்கும் முன்பு மக்கள் முதலில் உன்னதான் வழிபட வேண்டும். அப்படி வணங்குபவர்களின் தடையெல்லாம் நீக்குறதுனால உனக்கு விநாயகர் என்று நான் பெயர் வைக்கிறேன் என்று பெயர் வைத்து மகிழ்ந்தார். இப்படித்தான் விநாயகருக்கு யானை தலை வந்தது. அதேபோல எந்த கோயிலுக்குப் போய் எந்த கடவுளை வணங்குனாலும் முதல்ல விநாயகருக்குதான் அர்ச்சனை செய்றாங்க, அவரைத்தான் வணங்குறாங்க. இந்தக் கதையில் இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தாய் தந்தை சொல்வதைக் கேட்கும் மரியாதை, கடமையை நேர்மையாக செய்யும் தன்மையும், கடைசியில சக்தி, மன்னிப்பு, அருள் ஆகியவற்றின் மகத்துவமோ நமக்கு தெரியவருது. இந்த மாதிரி புராண கதைகளை அதிகம் விரும்புகிறவர்கள நீங்க, அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நன்றி. அடுத்த ஒரு புராணக் கதையில சந்திப்போம்.